பிரம்மதேவருக்கு நம்ம சிவபெருமான் அவருடைய 4 தலைகள், அதாவது 4 திசையிலும் தட்சணை தராங்க. இருந்தாலும் பேராசையும், ஆணவமும் கொண்ட நம்ம பிரம்மதேவர் அவருடைய 5வது தலைக்கும் தட்சணை கேட்டிருக்காரு. இப்போ நம்ம பிரம்மருடைய ஆணவத்த அடக்குறதுக்காக நம்ம சிவபெருமான் அவருடைய 5வது தலையை வெட்டி தனியா எடுத்துடுறாரு. இதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் ஏற்பட்டுருது. இந்த தோஷத்தினால அவர் செஞ்ச அந்த தப்புனால பிரம்மருடைய 5வது தலை நிரந்தரமா அவருடைய கையிலேயே தங்கிடுச்சு. இப்போ சிவபெருமான் ஒரு பிக்ஷாடனா போக வேண்டிய சூழ்நிலை. அவர் எவ்வளவுதான் சாப்பாடு எடுத்தாலும், அதாவது எவ்வளவுதான் பிச்சை எடுத்தாலும் கூட, பிரம்மருடைய கபாலத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரோட ஒரு புழு இருந்துச்சு. அந்த புழுவை மொத்த சாப்பாடையும் சாப்பிடுதாம். அதனால நம்ம சிவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அன்னபூரணியா அவதாரம் எடுக்குறாங்க நம்ம பார்வதி தேவியார். அப்போ நம்ம சிவபெருமானும் போயிட்டு அன்னபூரணி கிட்ட பிக்ஷை கேட்டிருக்காங்க. அன்னபூரணி எல்லாருக்குமே சாப்பாடு குடுத்திருக்காங்க. காசு இல்ல, பசியோடு இருந்து எல்லாருக்குமே சாப்பாடு குடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் போய் சாப்பாடு கேட்கவும், நம்ம அன்னபூரணி அதாவது நம்ம பார்வதியார் அவங்களும் சாப்பாடு போட்டிருக்காங்க. ஒரு சில பருக்கு மட்டும் கீழ சிந்தி இருக்கு. இப்போ கீழ விழுந்த அந்த பருக்க சாப்பிடுறதுக்காக பிரம்ம கபாலத்துல இருந்த அந்த புழுவும் கீழ விழுந்து அதை சாப்பிட்டிருக்கு. அப்போ நம்ம சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கி அவரும் மீண்டும் அவருடைய சாதாரணமான பிரம்மதேவருக்கு நம்ம சிவபெருமான் அவருடைய 4 தலைகள், அதாவது 4 திசையிலும் தட்சணை தராங்க. இருந்தாலும் பேராசையும், ஆணவமும் கொண்ட நம்ம பிரம்மதேவர் அவருடைய 5வது தலைக்கும் தட்சணை கேட்டிருக்காரு. இப்போ நம்ம பிரம்மருடைய ஆணவத்தை அடக்குறதுக்காக நம்ம சிவபெருமான் அவருடைய 5வது தலையை வெட்டி தனியா எடுத்துடுறாரு. இதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் ஏற்பட்டுருது. இந்த தோஷத்தினால அவர் செஞ்ச அந்த தப்புனால பிரம்மருடைய 5வது தலை நிரந்தரமா அவருடைய கையிலேயே தங்கிடுச்சு. இப்போ சிவபெருமான் ஒரு பிக்ஷாடனா போக வேண்டிய சூழ்நிலை. அவர் எவ்வளவுதான் சாப்பாடு எடுத்தாலும், அதாவது எவ்வளவுதான் பிச்சை எடுத்தாலும் கூட, பிரம்மருடைய கபாலத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரோட ஒரு புழு இருந்துச்சு. அந்த புழுவை மொத்த சாப்பாடையும் சாப்பிடுதாம். அதனால நம்ம சிவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அன்னபூரணியா அவதாரம் எடுக்குறாங்க நம்ம பார்வதி தேவியார். அப்போ நம்ம சிவபெருமானும் போயிட்டு அன்னபூரணி கிட்ட பிக்ஷை கேட்டிருக்காங்க. அன்னபூரணி எல்லாருக்குமே சாப்பாடு குடுத்திருக்காங்க. காசு இல்ல, பசியோடு இருந்து எல்லாருக்குமே சாப்பாடு குடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் போய் சாப்பாடு கேட்கவும், நம்ம அன்னபூரணி அதாவது நம்ம பார்வதியார் அவங்களும் சாப்பாடு போட்டிருக்காங்க. ஒரு சில பருக்கு மட்டும் கீழ சிந்தி இருக்கு. இப்போ கீழ விழுந்த அந்த பருக்க சாப்பிடுறதுக்காக பிரம்ம கபாலத்துல இருந்த அந்த புழுவும் கீழ விழுந்து அதை சாப்பிட்டிருக்கு. அப்போ நம்ம சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கி அவரும் மீண்டும் அவருடைய சாதாரணமான